ஹாய் வணக்கம் டிவிகே தொண்டர்களே, என் சகோதர சகோதரிகளே. இது உங்களுக்கான வீடியோ தான். ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. விஜய் அண்ணா அதாவது தளபதிக்கு வந்து இளநீர் கொடுத்த ஒரு தொண்டர் அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட வாங்கி குடிச்சிருக்கோன்னு விஜய் சாரோட வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குதான். ஆனா இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷப்படுறதை விட அதுல ரொம்ப பயந்த விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. கடவுளே, இதே மாதிரி சாக்குல எதிராளி யாராவது ஏதாவது ஒரு கலந்த உணவை வந்து தளபதிக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் வந்துருச்சு. சோ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பல கோடி மக்களோட பிரதிநிதியா தலைவரா நமக்கு அவர் வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே அவர் நினைச்சு கூட பார்க்க முடியல. கண்டிப்பா அவரோட உயிர், அவரோட மான மரியாதை எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நம்ம தான் கொடுக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அவர் சாப்பிடுற ஒவ்வொரு உணவையும் வந்து சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணி கொடுக்குற இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கணும். நம்ம இந்த மாதிரி போற இடத்துல பாசத்துல கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களை நான் ஹர்ட் பண்ண இதை சொல்லவே இல்லை, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நாளைக்கு எதையாவது கலந்து இதே மாதிரி தொண்டர்களோட தொண்டர்களா நின்று கட்சிக்கு துண்டை போட்டுட்டு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. அண்ட் அவர் பேசிட்டு இருக்கும்போது கூட்டத்துல வந்து துண்டு மாலை தூக்கி அவர் மேல போடுறோம் இல்லையா, அது கூட நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. எனக்கு என்னன்னா, தொண்டர்கள் பாசத்துல துண்டு தூக்கி போடுவோம். ஆனா விஷமிகள் என்ன பண்ணுவாங்க, கருள் கூட்டத்துல என்ன நடந்தது, செருப்பு தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதமான ஒரு சில பொருட்களை வச்சு இந்த மாதிரி கூட்டத்துல தூக்கி போட்டா நமக்கு தெரியாது. அதனால நம்ம அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம தொண்டர்கள், நம்ம சகோதரர்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கூட்டத்துல விஜய் அண்ணாவோட பேச்சை மெய் மறந்து கேட்கறது 50% இருந்தாலும் 50% அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்க, சுத்தி என்ன நடக்குது, நம்ம பக்கத்துல நிக்கிறது உண்மையான தொண்டனா எதிராளியா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தான் பாத்துக்கணும். என்ன நடந்தாலும் அவர் மேல பழிகளை போடுறதுக்கு காத்து கிடக்குறாங்க. சோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, யாரு நிக்கிறாங்கன்றது எப்பவுமே ஒரு கவனமா பாருங்க. அப்புறம் அண்ணாவோட வண்டியை வந்து ஃபாலோ பண்றது வேண்டாம். ஏன்னா அவரே பல வாட்டி சொல்லியிருக்காங்க, வண்டியை ஃபாலோ பண்ணாதீங்க, அது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. தொண்டர்கள் பாசத்தால ஃபாலோ பண்ணி போறாங்க. அதே ஒரு குண்டு புள்ளி கல்லுல ஏதாவது சரிக்கு விழுந்தா கூட உடனடியே வந்து விஜயண்ணா தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு, தளபதி தான் இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமா பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதை வந்து கண்டிப்பா நம்ம அவரை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம வருங்காலம் நம்ம தான் பாதுகாக்கணும். தொண்டர்கள் யாரும் மேல வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. இதை எல்லாருக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க.